cappuccina, cappuccina. After masterfully plotting the slow build of Dread, முக்கியமா கிளைமேக்ஸ் ஃபீல் ரஸ்ட். அப்புறம் டெரிவேட்டிவ் ஆஃப் அதர் பெட்டர் ஹாரர் மூவிஸ், ரேண்டமாக ஹாரர் மூவிஸில் வர டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் வர சில மொமெண்ட்ஸ் செம்மையாக ஒர்க் ஆகுது. எஸ்பெஷலி பேங்கிங் ஆன் த பைப் சவுண்ட் அன்னர்விங் அப்படின்னு தான் சொல்லணும். சவுண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன். அடுத்து ஈனா விவி அப்படின்ற கேரக்டரில் ஒரு பாட்காஸ்ட், ஹாண்டிங் பாட்காஸ்ட் கோஹோஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேரும் தான். இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஸ்கெப்டிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் பற்றி பேசுவாங்க பாட்காஸ்ட்டில். லைவ் ரெக்கார்டிங் போகும். ஸோ ஆடியன்ஸ் கால் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து கோஹோஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10 மிஸ்டீரியஸ் ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ் ரிசீவ் ஆகுது. ஸோ அதை ஒன்றொன்னா ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆடியோ ஃபைல்ஸ் ப்ளே ஆகும்போது சில விஷயங்கள் ரிவீல் ஆகும். மிஸ்ட்ரிஸ் அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ A24's அண்டர்டோன் விச் ஐ ஃபவுண்ட் ரிமார்க்கபிளி அன்செட்லிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு பெரிய பேனரில் ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் ஹாரர் மூவியை ஒயிட் ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தியேட்டர்ஸில். ஸோ த மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் மூவி யூ வில் எவர் ஹியர் அப்படின்னு தான் இதுக்கு டேக்லைன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் டார்க், பி அஃப்ரைட் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் ஒரு முக்கியமான டைலாக் வரும். அதாவது இந்த படத்தில் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கை வந்து பாராட்டியே ஆகணும். முக்கியமாக வந்து இட் வாஸ் ஆக்சுவலி த ஃபர்ஸ்ட் மூவி ஆஃப் இயன் பெர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அண்டர்டோன் தோ இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸலண்ட் டைரக்டோரியல் டிபேட் ஃபார் ஹிம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி ஃபீல்ஸ் லைக் அந்த கான்செப்டாக இருக்கட்டும், அப்புறம் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இந்த படத்தில் வந்து லேக் ஆஃப் அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ், லேக் ஆஃப் ஆக்டர், சிங்கிள் ஒரே ஒரு லீட் தான், ஃபீமேல் லீட். அவங்களோட கோஹோஸ்ட் ஒருத்தரோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். அப்புறம் இவங்க வீட்லேயே இவங்களோட அம்மா வந்து ஆல்மோஸ்ட் டையிங் கோமா பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம், அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் லாஸ்ட் 20 மினிட்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பட் இந்த படம் எல்லாருக்குமான ஹாரர் மூவி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த படம் வந்துட்டு கமர்ஷியலைஸாக விஷுவலாக நீங்கள் வந்துட்டு ஹாரரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. பட் இந்த படம் பார்க்கும்போது சம்திங் ஹாண்டடான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ள வரும். முக்கியமாக அந்த ஃபோக்லோர் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், அதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்தது. குறிப்பாக அவங்க ஒவ்வொரு தடவை ஹெட்செட்டை போட்டு அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணும்போது சரி, ஹாரர் மூடுக்கு படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அன்செட்லிங் வைபுக்கு போயிடும். வேற லெவலில் இருந்தது. பட் ஸ்லோ பேன், பட் திஸ் இஸ் நாட் போரிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்கிறதுனா, ஒரு பெருசாக ஏதோ நடக்க போகுது அப்படின்ற போது தான் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் ஆயிடுது. ஸோ அதுதான் இந்த படத்தில் உள்ள பிரச்சனை. கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஓப்பனாக இருக்கும். நம்மளே தான் கெஸ் பண்ணிக்கணும் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது. ஸோ கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்மளோட சேனலில் வரும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் பார்க்கும்போது என்ன பொறுத்தளவு ஒரு டீசென்ட்டான ஹாரர் ஃபில்ம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.